ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 24, 2025. யோகி வாழ்க்கை என்பது அனைத்திலும் உயர்ந்த வாழ்க்கையாகும். இந்த வாழ்க்கை கொண்ட மனிதர் இந்த உலகம் என்ற நாடக மேடையில் விதேகி நிலையில் உலா வருகின்றார். அவர் அனைத்தையும் பார்க்கின்றார். ஆனால் எந்த ஒரு விஷயத்தின் தாக்கமும் அவர் மீது ஏற்படுவதில்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்தின் கவர்ச்சியோ தாக்கமோ அவரது மனதின் திரையில் அச்சடிக்கப்படுவதில்லை. அவர் கர்மங்களை செய்கிறார், ஆனால் விலகிய நிலையிலிருந்து செய்கிறார். கர்மங்கள் செய்தாலும் அவர் அவற்றிலிருந்து விலகியவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறார். அவரும் உறவுகளை பராமரிக்கிறார், ஆனால் உறவுகளை ஆன்மீக ரீதியாக மாற்றிவிடுகிறார். வள்ளல் என்ற நிலையில் நிலைத்து விடுகிறார். எப்போதும் யோகத்திலேயே நிலைத்திருப்பது ஒரு நல்ல யோகியின் அடையாளமாகும். இவ்வுலகில் சிலர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் நன்றாக யோகம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களது வாழ்க்கை யோகி வாழ்க்கையாக ஆக முடிவதில்லை. அதாவது அவர்களால் இனிமையாக பழக முடிவதில்லை. அவர்களது வார்த்தைகள் பிறருக்கு சுகமளிப்பவையாக இருப்பதில்லை. அவரது பார்வை பரிசுத்தமாக இருப்பதில்லை. அவர்களது விருப்பங்கள் தீவிரமாக இருக்கின்றன. அவர்கள் ஆசைகளற்றவராக ஆவதில்லை, மாசற்றவராகவும் ஆக முடிவதில்லை. ஒரு நல்ல யோகியிடம் இந்த லட்சணங்கள் அனைத்தும் சகஜமாகவே வெளிப்படத் தொடங்குகின்றன. வாருங்கள், நாம் அனைவரும் நல்ல யோகிகளாக ஆவோம். கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரு யோகியானவர் ஞானிகளை விட சிறந்தவர். ஒரு யோகியானவர் தபஸ்விகளை விட சிறந்தவராவார். யோகத்தில் நாம் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கிறோம். உணர்ந்து பார்ப்போம். ஞான சூரியன் சிவ தந்தையிடம் மிக அருகாமையில் நான் இருக்கிறேன். ஒருவர் யாருக்கு அருகாமையில் இருப்பாரோ அவரிடம் அருகில் இருப்பவருடைய விசேஷத்தன்மைகளும் வந்துவிடுகின்றன. சிவதந்தை அமைதி கடல் ஆவார். அவரது அமைதியின் சக்தி எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. எனது சித்தம் அமைதியாக தொடங்குகிறது. எனது நடவடிக்கைகளால், எனது முகத்தினால் அனைவருக்கும் அமைதியின் அனுபவம் ஏற்படுகிறது. அவர் அன்பின் கடலாவார். நாமும் அன்பின் திருவுருவமாக ஆகிவிடுகிறோம். அவர் சுகங்களின் வள்ளலாவார். நாமும் அவ்வாறே ஆகிவிடுகிறோம். அவர் பதித்த பாவனராவார். நம்மிலும் மிகுந்த தூய்மையின் சக்தி வந்துவிடுகிறது. அவர் மிகுந்த குளிர்ச்சியானவர். நாமும் குளிர்ச்சியானவர்கள். எனவே நாம் சோதனை செய்வோம். பாபாவை நினைவு செய்து செய்து தந்தைக்கு சமமாக குணங்களின் கடலாக நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோமா? எவ்வாறு அவர் உடலிலிருந்து விலகியவரோ அவ்வாறு நாமும் உடலிலிருந்து விலகியவர். அவர் முற்றிலும் பயமற்றவர். நாமும் அவ்வாறே ஆவோம். இவ்வாறு பாபாவுக்கு சமமான தன்மையை நமது வாழ்க்கையில் நாம் அனுபவம் செய்வோம். யோகம் என்பது ஒரு பயணமாகும். நாம் மேல் நோக்கிய பயணத்தில் செல்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் ஜொலிக்கக்கூடிய உடை அணிந்து கொண்டு மேல் நோக்கி பறந்து செல்வோம். சூக்ஷ்ம உலகை அடைவோம். பாப்தாதாவின் முன்னிலையில் செல்வோம். பாப்தாதாவின் தெளிவான காட்சியை பார்ப்போம். அவரது தெய்வீகமான திருஷ்டி பெறுவோம். மேலும் அவரது 1000 கரங்களின் குடைநிழலை அனுபவம் செய்வோம். பாபா கூறுகின்றார், குழந்தாய், நீ தனியாக இல்லை. 1000 புஜங்களுடன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். பாபாவுடன் நடனமாடுவோம். பாபா மீதான நமது அன்பை வெளிப்படுத்துவோம். அவரை அணைத்து கொள்வோம். பின்னர் ஆத்மாவாகி நமது தாமத்திற்கு செல்வோம். ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே செல்வோம். சிறிது நேரம் அவரது கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். சிறிது நேரம் கழித்து பரந்தாமத்தை விட்டு கீழிறங்குவோம். சூக்ஷ்ம உலகை அடைவோம். மீண்டும் ஒளி உடலை தரித்து கொள்வோம். பின்னர் ஃபரிஷ்தா உடலோடு கீழே இறங்கி வந்து நமது பௌதீக உடலில் பிரவேசமாவோம். நமது இந்த ஆன்மீக பயணம் நமக்கு மிகுந்த சுகத்தை அளிக்கும். மன ஒருமுகப்பாட்டை அதிகரிக்கும். யோகம் செய்வதற்கு மனம் விரும்பும். ஆனால் நினைவில் வைப்போம், யாருக்கு வீணான விஷயங்களின் மீது எந்த ஈடுபாடும் இருக்காதோ அவரே நல்ல யோகியாக ஆக முடியும். நினைவில் வைப்போம், வீணானதை கேட்பது, வீணானதை பார்ப்பது, வீணானதை பேசுவது, வீணானதை சிந்தனை செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்களில் நமது விலை மதிக்க முடியாத நேரம் விரயமாகிவிடக்கூடாது. ஓம் சாந்தி.